விசர்க்கம், ஸ்தானம், போஷணம், ஊதி, மன்வந்தரம், ஈசானுகத, நிரோதம், முக்தி, ஆசிரயம் அப்படின்னு 10 லட்சணத்தோட. சர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டா தத்துவ சிருஷ்டி. பகவான் 24 தத்துவங்களை சிருஷ்டி பண்ண ஆரம்பத்தில் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு, அகங்காரம், புத்தி, பிரகிருதி. இது 24ன்னு பேர். இந்த 24 சிருஷ்டியை கொஞ்சம் விரிவாக சொல்றதுக்கு சர்க்கம் அப்படின்னு பேர். விசர்க்கம் அப்படின்னு சொன்னா பிரம்ம சிருஷ்டி. பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் பாருங்க. பிரம்மா என்ன சிருஷ்டி பண்ணினார்? இந்த உலகத்தெல்லாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணல, இதெல்லாம் பகவானே சிருஷ்டி பண்ணினது இயற்கையில. பிரம்மா சிருஷ்டி பண்ணது பூத சிருஷ்டி. தேவர்கள், மனுஷியர்கள் இத்தியாதி ஊர்வனை, பரப்பனை எல்லாம் சொல்ற பத்தியெல்லாம் இதெல்லாம் ஒரு மண்ணு ஏற்கனவே பகவான் சிருஷ்டி பண்ணிவிட்டான். அந்த மண் எடுத்து விதவிதமாக பானைகள் பண்றா பத்தியெல்லாம் அது மாதிரி தான் பிரம்மா பண்ணின சிருஷ்டிங்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் எடுத்து வச்சு மனுஷன் மாதிரி சிக்கிழேந்து ஆரம்பிக்கிறார். அவர் மத்சியங்கள்லேருந்து ஆரம்பிச்சு ஊர்வனை, பரப்பனை எல்லாம் பண்ணி கடைசியில மனுஷன்ட்ட வந்து முடிக்கிறார் அவர். அப்படின்னு ஒரு வகையான சிருஷ்டி. இன்னொரு சிருஷ்டியை சொல்லும் போது மானசீக சிருஷ்டியா முதல்ல பண்றார். அப்படிங்கிறது சனகாதிகளை சிருஷ்டி பண்ணினார், நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார், கர்தவரை சிருஷ்டி பண்ணினார், நாரதரை சிருஷ்டி பண்ணினார், சுவயம்பூ மனு சதரூபேங்கிறவரை சிருஷ்டி பண்ணினார். அப்படிலாம் பாகவதம் திருத்தீய ஸ்கந்தத்துல சொல்லப்படுறது. அது விசர்க்கம்னு பேர். ஸ்தானம் அப்படிங்கிறது பகவானுடைய அனுகிரகத்தை விவரிக்கிறது, எப்படி பகவான் கருணையோட இருக்கான் அப்படிங்கிறது. போஷணம் அப்படிங்கிறது பகவான் பக்தர்களுக்கு அந்த அனுகிரகத்தை எப்படி பண்ணினான், எந்தெந்த சமயத்துல வந்து பகவான் ரட்சிச்சான் அப்படிங்கிறது. ஊதி அப்படிங்கிறது கர்ம வாசனையை அனுசரிச்சுதான் ஜென்மாங்கிறது. அது என்ன பண்ணாலும் அந்த வாசனை ஒரு மூலையில இருக்கும், எங்கேயாவது ஒரு சமயத்துல அதை தூக்கி விடும் மேல. மன்வந்தரம் அப்படிங்கிறது சுவயம்புவ, சுவரோஜுஷ, உத்தம, தாமச, ரைவத, சாக்ஷுஷ, வைவஸ்வதன்னு இப்ப சொல்ற பத்தில இது பரியந்தம் உள்ள அந்த காலங்கள்ல நடந்த சரித்திரங்கள். ஈசானு கதைங்கிறது அந்த அவதாரங்கள், இந்த மன்வந்தர சமயங்கள்ல பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணினான், என்னென்ன மன்வந்தரத்துல என்னென்ன அவதாரம் பண்ணினான், என்னென்ன லீலைகள் பண்ணினான் அப்படிங்கிறது. நிரோதம் அப்படிங்கிறது ஜீவனுடைய லயம். அது எது பகவத் சரணத்துக்கு போகணும். முக்தி அப்படிங்கிறது மோட்சத்தை அடையாது. கடைசியில ஆசிரியங்கிறது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நாம செய்ய வேண்டியது என்னன்னா பகவத் சரணத்தை புடிச்சுக்கணும். இத்தனை கதையும் கேட்கறது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா பகவத் சரணத்தை புடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி பஞ்ச லட்சணமா மற்ற புராணங்கள் இருந்தாலும் 10 லட்சணமாக இந்த பாகவதம் அப்படிங்கிறது அமையல். அதனால பகவத் இதுவரைந்த 9 ஸ்கந்தங்கள்ல நீங்க சொன்னது அப்படிங்கிறது முன்னாடி உள்ள விஷயங்கள் தான். இப்போ ஆசிரியம்னு பகவானை புடிச்சுக்கணும்னா புடிச்சுக்கிறதுக்கு பிடிப்பு வரணுமே, பிரியம் வரணுமே. அந்த பிரியத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதான ஒரு சரித்திரத்தை நீங்க சொல்லணும். கிருஷ்ண கதை தான். அதனால நீங்க சொல்லணும். எப்பேற்பட்ட கிருஷ்ண கதை அப்படின்னு சொன்னா, யதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தமா தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர்வீர்யாணி சம்சனஹ. யயாதி வம்சத்துல வந்த யதுவனுடைய வம்சத்துல வந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறார். இந்த 2 விஷயத்தை சொல்றார். யயாதிங்கிறவனும் பரம தர்மிஷ்டன். அந்த சரித்திரம் மகாபாரதத்துல விஸ்தாரமா இருக்கு. யது அப்படிங்கிறவனும் பரம தர்மிஷ்டன். யயாதி சுக்கராச்சாரியாருடைய பெண்ணான தேவயானிய கல்யாணம் பண்ணிட்டார். யயாதின்னு ஒரு ராஜா. என்னத்தினால கல்யாணம் பண்ணிட்டா? சுக்கராச்சாரியார் அசுரகுரு, யயாதி க்ஷத்ரியன், சுக்கராச்சாரியார் பிராமணன். இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா பிரதிலோமம்னு பேரு. அனுலோமம் பிரதிலோமம்னு கல்யாணத்தை 2 வகையா சாஸ்திரங்கள் பிரிக்கிறது. இவன் எப்படி பண்ணிட்டான்னா அது ஒரு கதையாக சொல்லப்பட்டது. நவமஸ்கந்தத்திலையும் இருக்கு, பாரதத்திலையும் இருக்கு.
சர்மிஷ்டைன்னு அசுரர்களுடைய ராஜகுமாரி. இந்த தேவயானிங்கிறவர் சுக்கராச்சாரியாரோட பெண். 2 பேரும் ஃப்ரெண்டு. 2 பேரும் போய் ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பூலில் இன்னைக்கு வச்சுட்டு இருக்க பற்றியா, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே உள்ளது. இவெல்லாம் ஜலக்கிரீடைன்னு பண்ண போகிற இடத்துல குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறத, குளிக்கிறதுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருப்பா போல இருக்கு. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணுங்கிறத அந்த ட்ரெஸ்ஸு வச்ச இடத்துல தேவயானியோட ட்ரெஸ்ஸை எடுத்து இந்த சர்மிஷ்டை போட்டுனுட்டா. தேவயானி சொன்னா, இது என் ட்ரெஸ்ஸு, நீ போட்டுக்காத அப்படின்னா. ஏன்னா நீ போட்டுக்க கூடாது, 2வது நீ போட்டுன்னு ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க முடியாது. என்னத்தினால என்ன, இது சாஸ்திரமே. இதில் எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, நான் அப்போ மட்டமா அப்படின்னு கேட்குறான். சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், சாஸ்திரத்தையும் சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக சொன்னால் இன்றைக்குமே ஒருத்தருக்கு ஒரு ஜுரம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஆற்றுல. உடனே என்ன பண்ணுறோம், அவள் தொட்ட சாமானை தொடாத. இந்த கொரோனா வந்த கூடலாம் என்ன மக்களை பட்டது, அவளை கொண்டு ரூமில் வச்சு கூட்டி அவளுக்கு சௌக்கியமான வாழ்க்கை டிவி பார்த்துன்னு வேலைக்கு இல்லைனாலும் கொரோனான்னு சொல்லி 10 நாள் உட்காந்துருக்கலாம், நன்னா இருந்திருக்கும். அதில் என்ன பிரச்சனைன்னா, ஃபஸ்ட்டு டயத்தில் யாரெல்லாம் அது மாதிரி சொன்னாலோ ஜுரம்னாலே அவளை கொண்டு போய் எங்கேயோ அடைச்சிட்டான். அதனால 2வது டயத்தில் பயமாக போயிடுது. 2வது தடவை எதேச்சமிக்கிறான்னு விட்டுட்டான். அது பயமாக போயிடுத்தானா, அது மாதிரி ஒரு தனிமைப்படுத்துகிறா. பதில் ஏன் தனிமைப்படுத்துகிறா, அப்போ அந்த வஸ்திரங்களில் உபயோகித்த பொருளில் தொட்டத்தில் இது நார்மலாகவே இருக்குது. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷனோ சீசனபிள்னு. சீசனில் அது விருத்தியாகும் கிளைமேட் அனுசரித்து. இப்போ நாம் தொட்ட சாமானில் வைரலும் இருக்குது, பாக்டீரியாவும் இருக்குது. உலகத்தில் அது இல்லாத வாழ்க்கையே கிடையாது. யார் எதை தொட்டாலும் அதில் இருக்கும், எந்த பொருள் எடுத்தாலும் அதில் இருக்கும். அதில் நல்லதுன்னு இருக்குது, கெடுதல்னு இருக்குது. அதனுடைய லோடை பொறுத்து வியாதிங்கிறது. இதெல்லாம் ஒரு நிதானம் பண்ணி தான் நம்ம பெரியவா அமைச்சர். அனாவசியமாக ஒருத்தரை தொடக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது நல்ல பாக்டீரியா இருக்கிறதுல அதெல்லாம் ஒருத்தர் உபயோகப்படுத்தினான்னா அவளுடைய அந்த சுபாவம் மனசு மெர்ஜாகும். இன்றைக்குமே பாக்டீரியா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தரோட பதார்த்தத்தை ஒருத்தர் உபயோகப்படுத்துறது, ஒருத்தர் சாப்பிட்ட சாப்பாட்டை ஒருத்தர் உபயோகப்படுத்துறதை அவளுக்குள்ள மனசானது ஒன்றி போகும். இது கணவன் மனைவி சிநேகித்தால் அப்பா புள்ள அப்படிங்கிறதே அது யதார்த்தம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் அப்படி. இன்றைக்குமே இந்த பீகாரி நேபாளி, பீகாரி தான், நேபாளி கூட கிடையாது, பீகாரி உத்தரப்பிரதேஷ்காரா இவெல்லாம் வந்து வேலை பார்க்குற இடத்துல பார்த்தேன்னா அவள் சாப்பிட்றத கவனிச்சாதான் தெரியும். நான் சொல்கிறது, ஒரு பெரிய தட்டு நிறைய வெடித்து ஒரு மரக்க அரிசியை கொட்டின்றுவான். அது மேலே உருளைக்கிழங்கு டாலை வச்சு ஒரு இதை பண்ணிவிட்டு சுற்றி உட்காந்து ஒரே தட்டுலேருந்து எடுத்து சாப்பிடுவான். ஏன்னா தெரியாமல் அவன் சாப்பிடலை, அவள் தெரிஞ்சுதான் அதை சாப்பிட்றான். இமயமலை பிரதேசத்தில் அந்த பிரதேசங்கள்லேயே இந்த கல்ச்சர் உண்டு. ஏன்னா அந்த குடும்பம் பிரியாமல் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஸ்நேகம் வளரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு. இந்த எனக்கு புரியல, இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பக்தா அவள் சொல்லும்போது சொன்னா, 2வது பொண்ணு வந்து என் மாமனார் இப்போ தான் காலமாயிட்டா, ரொம்ப டவுன் ஆகிட்டா சாமி, அவளை எப்படி சரி பண்ணுறதுன்னே புரியலன்னா. தாத்தாட்ட அவ்வளோ பிரியமான்னு, அவ்வளோ பிரியம்னா ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படின்னு, அவர் ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவர் சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு கொடுத்து, அவர் சாப்பிட்றதெல்லாம் இவர் சாப்பிட்டு இப்படியே பழகிட்டு இருந்தார். அதனால என்ன ஆகுதுன்னா உயிராக போயிட்டா அவள் தாத்தா மேலே, பிரியவே மாட்டேங்கிறா. அவரை கட்டின அந்த ஆம்பளை வாட்சை எடுத்து கட்டி நிற்கிறாரு அப்படின்னு சொன்னான். அப்போ நினச்சிருந்தேன், நம்ம குடும்பத்தில் கவனிச்சேன்னா இது மாதிரி தாத்தா பாட்டி எச்ச பண்ண மாட்டா, எச்ச பண்ணாமல் கொடுப்பா. கணவன் மனைவிக்குள்ள அந்த எச்சலை பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கா, தெரியாமல் வைக்கல. அதே சமயம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே எடுத்துட்டா தேவயானி. பண்ணக்கூடாது. ஒருத்தர் உபயோகித்த ட்ரெஸ்ஸு, படுக்கை, தீர்த்த பாத்திரம், ஆசனம், இதெல்லாம் இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது. நீ என் ட்ரெஸ்ஸை போட்டுக்க கூடாது.
சுபாவம் மாறி போகும். அப்படி இல்லைன்ன உடனே அவளுக்கு சொன்னா, இந்த ட்ரெஸ்ஸே நாங்கள் போட்ட பிச்சை, நீ எங்காத்து வாத்தியார் பொண்ணு தானே, எங்கள் அப்பா கொடுத்த தட்சிணை தானே, இது நாங்கள் போட்ட பிச்சை தானே, என்னமோ பெருசாக எங்கிட்ட வந்து கிதாப்பா பேசுகிற அப்படின்லாம் சொல்லி அவளை மட்டப்படுத்தி சண்டை முத்தி போய் அவள் ஏற்கனவே போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு அவளை அம்மனமாக ஒரு கணத்தில் தள்ளி விட்டுட்டு போயிட்டாள் சர்மிஷ்டன். இதெல்லாம் வந்து ஒரு ராட்சச சுபாவத்து. அந்த வழியாக இவ உதவி கேட்கும்போது யயாதிங்கிற ராஜா வேட்டையாட வந்தான். அவன் கணத்தில் இருக்கிற இவளை கையை பிடிச்சி, அது பாழுங்கிடறது நல்ல வேலை, கையை பிடிச்சி தூக்கினா பார்த்தா வஸ்திரம் இல்லை. அப்புறம் தன் வஸ்திரத்தை கொடுத்தான். கொண்டு வந்து சுக்கராச்சாரியார் வீட்டில் விடும்போது அவள் சொன்னா, சுக்கராச்சாரியார் சந்தோஷப்பட்டா, தேவயானி நடந்ததை சொல்லிவிட்டு நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா. ஏன்னா என்னை வந்து அவர் என் கையை பிடிச்சி பாணிகிரகணம் பண்ணினது மட்டும் இல்லை, என்னை வஸ்திரம் இல்லாத நிலையில் அவர் பார்த்துருக்கார். இதெல்லாம் நான் கதையில் கேட்டது நேரையும் பார்த்துருக்கேன். மெட்ராஸில் ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா, இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னான்னா எல்லாவோ சொல்லி பார்த்தா, ஈவா ஸ்மார்த்தா வைஷ்ணவாங்கிற வித்தியாசங்கள்லாம் இருந்தது சொல்லி பார்த்தா, அந்த பொண்ணு மாட்டவே மாட்டேன்னுட்டா. என்ன காரணம்னு கேட்டால் அவள் தேவயானி சொன்னாமல் ஒரு காரணம் சொன்னால், நான் ரோட்டில் நடந்து போகிறதே கீழே விட்டுட்டேன், என்னை கையை பிடிச்சி இவர் தான் தூக்கினாலும் என்னை கையை பிடிச்சதுனால இவர் தான் கல்யாணம். இப்படியே சொல்லி நடந்தது அந்த கல்யாணம். அவன் நினச்சினேன், எல்லாம் புராணங்கள்ல எல்லாமே இருக்கு. அவள் சொல்கிறா தேவயானி, என் கையை இவர் பிடிச்சதுனால இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சுக்கராச்சாரியாருக்கு அது நியாயம்னு தோணினது. ஆனால் அவ சொன்னா, என்னை அவமானப்படுத்தின சர்மிஷ்டைக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அதனால நீங்கள் இனிமேல் அசுரருக்கு, அவள் பிச்சைக்காரான்னு சொல்லிட்டாலும், பிச்சை வேற தானம் வேற. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா இன்னும் வைதிகாலுக்கு நம்ம போடுறது பிச்சைன்னு. வைதிகா போடுறது தான் உங்களுக்கு பிச்சை. அவள் பண்ண தபஸை போடுறான். நாம் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு பதிலாக பசுமாட்டுக்கு புண்ணாக்க வச்சுட்டு பாலை கறக்கிற மாதிரி அது. அவள் பண்ணுற ஜபத்தை தபஸை நாம் கறந்துன்றோம். ஒரு நமஸ்காரம் பண்ணினா 10 காயத்ரி போகும்னு இருக்கு. ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணினா அவள் பண்ண 10 காயத்ரி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஆட்டோமேட்டிக்கெலாம் இப்போ என்ன வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால எல்லாருமே கவனிச்செல்லாம் பெரியவாள்லாம் அனுகிரகம் வேற, பிரத்யேகமாக அதை ஏற்றுக்க மாட்டா. இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பிரத்யேகமாக ஏற்றுனுட்டோம்னா தான தர்மங்கள் பண்ணும்போது நம்ம தபஸ் தான் போகும். அவன் என்னமோ நமக்கு பிச்சை போட்ட மாதிரி சொல்ற, அதனால நீங்க போக வேண்டாம்ப்பா வாத்துக்கு அப்படின்னு சொல்ல சுக்கராச்சாரியார் செல்லுன்ட்டா. அசுரர்களுக்கு பலமே சுக்கராச்சாரியார் தான். அவன் இல்லைன்னா தொலைஞ்சு போனான். இன்னைக்குமே தெய்வம் இல்லை, கோவில் இல்லை, குளம் இல்லை, பாப்பா ஒழிகேன்னு சொல்றவனுக்கு பலமே பாப்பான் தான். அவன் சொல்லி கொடுக்கறது தான், அவனோட இதுதான் எழுதி கொடுக்கறது தான், டிராஃப்ட் தான். அது மாதிரி இங்க சுக்கராச்சாரியார் போடலன்னு உடனே அவனோடது மாறி போயிடுத்து. அவரோடது அவன் வந்தான், ராஜா வந்தான். ஏன் வரலன்னு கேட்டான். நான் என் பொண்ணு விரும்பல அதனால வரலன்னா. ஏன் விரும்பலன்னு கேட்டான். பொண்ணை கேட்டுக்கோன்னா. பொண்ணை கேட்டால் எங்கள் அப்பா வரமாட்டான்னா. ஏன்னு கேட்டால் உங்கள் பொண்ணு அது மாதிரி பிச்சை எடுக்கிறவன்னு சொன்னான். அவ சொன்னா நான் என்ன பண்ணினா வருவான்னு. ஆனால் மன்னிப்பு கேட்குறேன்னா மன்னிப்பெல்லாம் போராதுன்னா தேவயானி. பின்ன எனக்கு அவ பணியாளாக இருக்கணும், சர்வெண்ட்டாக இருக்கணும், வாழ்நாள் முழுக்க சர்வெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு ஒத்துண்டா எங்கள் அப்பாவை நான் அனுப்புகிறேன்னா ஓகேன்னா. ஏன்னா அது மாதிரி ஒரு தேவை. சுக்கராச்சாரியார் இல்லைன்னா தொலைஞ்சு போச்சுருந்த இவாளுக்கு பலமே கிடையாது. அதனால என்ன பண்ணான்னா தேவைன்னா அதே மாதிரியே அனுப்பிச்சுட்டான். இந்த யயாதிக்கு தேவயானியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது சர்வெண்ட் ரூபத்தில் இவளும் போயிட்டா சர்மிஷ்டையும். கொஞ்ச நாள் போனோடனே இவ சும்மா இருப்பலா, இந்த யயாதியை தனியாக பிடிச்சா. நானும் ராஜகுமாரி, நீனும் ராஜகுமாரம், இவ பிராமண பொண்ணு, இவளை நீ கல்யாணம் பண்ணிவிட்டா. ஏற்கனவே உனக்கு கல்யாணங்கள் இல்லாமல் ஆயிருக்கு. இப்போ எனக்கோ வாழ்நாள் முழுக்க இவளோட நான் இருந்தாகணுங்கிற நிர்பந்தம். நான் கன்னியா எப்படி இருக்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா, நீ என்னையும் பண்ணிக்கோன்னா. அவ சொல்றது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பண்ணினுட்டான். 12 குடும்பமும் நடத்துகிறான், குழந்தையும் பிறந்திருக்கு. அவனுக்கு அந்த தேவயானிக்கும் யயாதிக்கும் எதுன்னு ஒரு புத்திரன் பிறந்திருந்தான். இந்த சர்மிஷ்டைக்கும் யயாதிக்கும் புருன்னு ஒரு புத்திரன் பிறந்திருக்கான்.
இது வளர்ந்து 7-8 வயசு வெளியிலேயே தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் இத்தனை நாளா. ஒரு இயற்கைன்னு ஒன்று இருக்கணும். இன்னைக்கு இருந்தாலும் உள்ளது வெளியில் வந்து தானே ஆகும். ஒரு நாளைக்கு மாட்டினுட்டான். பார்க்கில் உட்காந்துக்கிறது அந்த புள்ள இருக்கானே அவன் ஓடி வந்து அப்பான்னா. யார்? சர்மிஷ்ட புள்ள. இவ கேட்டா தேவயானி, இவன் யாரு ஒன்று அப்பான்னு சொல்கிறானே, இவன் யாருன்னா நடந்ததை சொன்னான். அவன் ஒன்று ஆத்திரப்பட்டு அப்பாட்ட போயிட்டான். இது மாதிரி என்னை ஏமாத்திட்டார். இது என்ன சத்திரிய தர்மம் தானே. அவன் ஏற்கனவே விவாகமானவன் தான். பின்னாடி அது எப்படி சர்மிஷ்டையை பண்ணிக்கலான்னு கேட்டான். என்ன பண்ணணும்னா சாபம் கொடுக்கணும். சாபம் என்னத்தை கொடுக்கறதுன்னா, உடம்புல பலம் இருக்கு அப்படிங்கிறதுனால தானே இந்த காரியம் பண்ணினா பலகீனமாக போகணும், கிழவனா போகணும்னு சாபம் கொடுக்கணும்னா, பொண்ணு ஒரே பொண்ணு அவருக்கு பிரியத்தினால சாபத்தை கொடுத்துட்டார். யயாதி வந்தான். நான் தர்மம் பண்ணதா எனக்கு தெரியல, நான் சத்திரிய தர்மம் பண்ணிதான் நான் வாழ. அது சரிப்பா, பொண்ணு வருத்தப்படுறான்னா. இப்ப தேவயானி வருத்தப்பட ஆரம்பிச்சா. இப்ப அந்த கோபம் இருக்கு பாருங்க, ஆறுவது சினம்னு எப்போதுமே திரும்ப திரும்ப அதுதான் சொல்றது. கொஞ்சம் டைம் கொடுத்துடணும். அது காரணம் அதான் ஒரு நாளா ஒரு மாசமா என்னன்னு தெரியாது. அது அந்த நிதானத்துக்கு அப்புறம் தான் நாம என்ன பண்ணினோங்கிறதே நமக்கு புரியும். தேவயானி அன்னைக்கு கோபத்துல பேசிட்டு இப்ப சொல்றா, நீ பண்ணினது எனக்கே இணைஞ்சது. நான் சுக்ராச்சாரிட்ட கிழவனா விட்டான்னா அவனோட எப்படி நான் வாழறதுன்னு கேட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் சுக்ராச்சாரியா, அதை ஏதாவது சரி பண்ணுங்கன்னா. ஒன்று இப்போ இதை அப்படியே மாற்ற முடியாது, வேற ரூபத்தில் மாற்றலாம். இந்த கிழத்தன்மையை யார்த்தையாவது கொடுத்துட்டு யுவாவாக இருக்கிறவாள்கிட்ட கொடுத்துட்டு அவளுடைய இளமையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு அதை உபயோகப்படுத்திட்டு திருப்பி கொடுத்து மாற்றிக்கலாம். இப்படிலாம் ஒரு டிரான்சாக்ஷன், ரத்தங்கத்தெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்ன உடனே இதை யார் பண்ணுவா? யார் கிழத்தன்மையை வாங்கிப்பா? யாருமே கிழவனாயிட்டோங்கிறது ஏற்றுக்க முடியல. அதுவே நமக்கே ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொருத்தட்ட கொடுத்தா எப்படி நாம் ஏற்றுப்பா? அதனால் பிள்ளைகள்கிட்டயே கேட்குறான். எதுகிட்ட கேட்டால் எது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு என்னப்பா நான் தரமாட்டேன். அப்போ ஏயாதி சொன்னால் நான் புருகிட்ட கேட்பேன். புரு கொடுத்தான்னா இந்த ராஜ்யத்தை முழுக்க அவன்கிட்ட தான் கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டாங்க. எது கடைசியில் புரு கேட்டான், புருகிட்ட கொடுத்து புருவோட இளமையை வாங்கி கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஏயாதியே திருப்பி கொடுத்துட்டு, இது வந்து அக்னி மாதிரி, இது அக்னியில் என்ன ஆகுதி கொடுத்தாலும் அக்னி அடங்காது, ஆகுதியில் விருத்தி தான் ஆகும். அது மாதிரி புலன்கள் இருக்கு பாருங்க, என்னதை நீங்கள் அனுபவிச்சாலும் வாசனை ஏறிண்டே போகும். புலன் வேணா வீக்காக போகலாமே தவிர வாசனை ஸ்ட்ராங்காகிடும். அப்புறம் அது ஜென்மாவுக்கு காரணமாகிடுறதுப்பா. எனக்கு இப்போ தான் அதை நான் உணர்ந்தேன், திருப்பி வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டான். இப்படி அப்பா கேட்டு கொஞ்ச நாளைக்கு இளமையை தரமாட்டேன்னு சொன்ன எது வம்சத்துல தான் பகவான் கிருஷ்ணர் வந்து பிறக்கிறார். இப்ப சொல்றான் ராஜா, நிதராம் தர்மசீலஸ்ய எதோகோன்னா. அதான் இந்த வச்சனமே. எதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தமா. உயர்ந்த தர்மிஷ்டனான எது வம்சத்துல பகவான் பிறந்தானேன்னா. அப்பாவுக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணினார் பீஷ்மாச்சாரியா. அப்பாவுக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணினான் ராமச்சந்திர பிரபு. எது கொஞ்ச நாளைக்கு இளமையை தரமாட்டேன்னு சொன்னவனை உயர்ந்த தர்மிஷ்டன்னு சொல்லுவாளா? என்ன தர்மிஷ்டன் அவன் அப்படின்னா அதுக்குதான் தர்ம சூக்ஷ்மம்னு. உயர்ந்த தர்மிஷ்டம் தான் அவன். ஏன்? தர்மம்ங்கிறது கண்மூடித்தனமா நடந்துக்கிறதுக்கு பேர் தர்மம் கிடையாது. அந்த சூக்ஷ்மம் புரியணும். சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கமா ஹிருதிஸ்த சர்வபூதானா ஆத்மாவேத்தி சுபாசுபேங்கிறாள் ராமாயணத்துல பகவான். வாலி ராம சம்வாதத்துல என்ன ஏன் அடிச்சேன்னு வாலி கேட்டாம தேல, என்ன தர்மம்னு கேட்டாம தேல, நீ பண்ணது அதர்மம்னாலே நீ எப்படி அதை சொல்லலாம்னு கேட்ட. பாதிக்கப்பட்டவன் எல்லாருமே நான் நல்லவன் தான்டா சொல்லுவான் உலகத்துல. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானம் பண்ண வேண்டியது கவர்மெண்ட், ஜட்ஜு. நான் என்ன தப்பு பண்ணேன்னா அவன் கேட்பான். இப்ப ரோட்லயே நம்ம நடந்து போறதே, அவன் வந்து கார்ல விழுந்துட்டான், நம்ம மேல அடிபட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் சேர்ந்து கார்ல வந்தவனை தான் வைவான். அவன் நிற்கிறதுக்கு நிலை இல்லாம தடுமாறி கார்ல விழுந்தான்னு யாராவது எடுத்துப்பாள? அது மாதிரி பாதிக்கப்படுறதே அப்படிதான் பேசுவா. அதுக்காக அது தப்புன்னு ஆயிட முடியுமா? தப்பு பண்ணவன் கார்ல போனவனா நடந்து வந்தவனா? அதுதானே சிக்கல, அதை தானே விசாரிக்கணும். அது மாதிரி தூக்ஷம் நீ பேசலாமா? நீ அடிக்கப்பட்டேங்கிறதுக்காக நீ நல்லவன்னு ஆயிட முடியுமா? இந்த தர்மம்ங்கிறது சூக்ஷ்மமா இருக்கு. இது எல்லாருக்கும் புதியதாகவும் இல்லை.
எல்லாரும் உணர்ச்சி வேகத்துல புலனுக்கு அடிமையா இருக்கிறவா, காலத்துக்கு அடிமையா இருக்கிறவா, அர்த்தத்துக்கு அடிமையா இருக்கிறவா, பணத்துக்கு அடிமையா இருக்க எத்தனை பேரை பார்க்கிறோம். பெரிய பெரிய புத்திசாலி, பெரிய பெரிய அறிஞர்கள்னு யாரெல்லாம் நாம நினைக்கிறோமோ அத்தனை பேரும் கவிழ்ந்தடிச்சு பேசலாம். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறான். அதுவும் யூடியூப் வந்தோடனே அவள் அப்படியே உரிச்சு காமிக்கிறது. அவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு இத்தனை நாளாவது வேஷம் போட்டுட்டான். இன்னைக்கு அவன் முன்னாடி என்ன பேசினாங்கிறது வந்துடுறதும். இன்னைக்கு பேசுறது ஒன்றா இருக்கு, இவன் 4 வருஷம் முன்னாடி பேசுறது ஒன்றா இருக்கு. 4 வருஷம் முன்னாடி ஒருத்த மாதிரி அயோக்கியம் கிடையாதுன்னா இன்னைக்கு அவன் தான் தலைவங்கிறான். என்ன பேசி? பணம், பணம், பதவி. அதனால அப்போ அவனை எப்படி நாம ஃபாலோ பண்ண முடியும்? அவன் பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதை எப்படி நியாயம்னு எடுத்துக்க முடியும்? காலத்துக்கு ஒரு நியாயம், நேரத்துக்கு ஒரு நியாயம், தேசத்துக்கு ஒரு நியாயம். அப்படி கிடையாது. நியாயங்கிறது ஒன்று தானே. நீ பண்ணது பரம அயோக்கியத்தனம் வாலி அப்படின்னு பகவான் அதுக்கு மேலே உள்ள விவரங்கள்லாம் சொல்கிறார். நீ என்ன தப்பு பண்ணினேங்கிறத நான் சொல்கிறேன், அதுக்காக தான் உன்னை நான் தண்டிச்சேன்னு சொல்லி பகவான் சொன்ன உடனே, தர்மாத்மாவான பகவான் வாக்குனால தர்மத்தை கேட்ட உடனே வாலி என்ன நினைச்சான் அப்படின்னு வால்மீகி சொல்றார். அப்படின்னா ராமன் பண்ணினது ரைட்டு அப்படின்னு ராமரை பார்த்து ராமர் சொன்னதை கேட்ட உடனே வாலி நினைச்சான் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல என் இளமையை தரமாட்டேன்னு சொன்ன எது எப்படி தர்மிஷ்டனா ஆவான் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கேட்ட உடனே எது யோசனை பண்றான். என்னோட இளமையை அப்பாட்ட கொடுத்தா அந்த இளமையை அவர் எங்க உபயோகப்படுத்துவார்? அம்மாட்ட உபயோகப்படுத்துவார். என்னோட இளமை தான் அது. அப்ப மாதிரி கமனம் பண்ணின தோஷம் எனக்கு தான் வரும். அதனால வேண்டாம், அதனால தரமாட்டேன்னு அவன் அதை காரணம் சொல்லலை, வெளியில தரமாட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டான். புரு கொடுத்தானேனால் அவனுக்கு தெரியாது. எல்லாருக்கும் சூக்ஷ்மம் புரியுமா என்ன? கண்மூடித்தனமா இருக்கிறவா தானே ஜாஸ்தி உலகத்துல. அதனால அவன் அப்படியே கொடுத்தான். தெரியாதனால அது ஒரு பெரிய தோஷமாகவும் ஆகாதது. இவனுக்கு தெரிஞ்சு அதை பண்ண முடியாது. அதனால இந்த வம்சத்தை செலக்ட் பண்றார் பகவான். பின்னாடி ராஜ்யம் இவனுக்கு கொடுக்காதனால இவா என்ன பண்ணா, சத்திரிய வம்சத்துல பிறந்து வைசிய விருத்தி ஆசிரியிச்சா, வியாபாரத்தை செஞ்சாவ. செட்டியார்கள் தான் வியாபாரம் செய்யணும். யாதவர்கள் சத்திரியர்களா செட்டியார்களா? பிறப்பால சத்திரியர்கள், தொழிலாள வைசியர்கள் செட்டியார்கள். இந்த ரெண்டுக்கும் நடுப்புல அவர் இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் மட்டும் உயர்ந்த ஞானம்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். இவர்களை யாதவர்கள்னு நாம சொல்றதே கிடையாது, இடையர்கள். இடையர்கள், இடையில உள்ளவர்கள். இதுக்கும் இல்லாம அதுக்கும் இல்லாம நடுப்புல இருக்கிறதுனால இடையர்கள். இவ சத்திரியாலும் கிடையாது, வைசியாலும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இடையர்கள் அப்படின்னு. அப்பேற்பட்ட உயர்ந்த தர்மிஷ்டனான யதோஷ்ட தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தமா தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யானி சம்சனஹ அவதீர்ய யதோர் வம்சே பகவான் பூதபாவனஹ கிருதவான் யானி விஸ்வாத்மா தானி நோ வத விஸ்தராத். இந்த வம்சத்துல பகவான் பிறந்து என்னென்ன பண்ணினானோ அதை அத்தனையும் விஸ்தாரமா சொல்லணும். தானினோ வத, இதுக்கு முன்னாடி சொன்னதுலாம் கூட ஒரு இடத்துல விஸ்தாரம் பண்ணியிருக்கலாம், ஒரு இடத்துல சுருக்கி இருக்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. இங்க இப்ப என்ன பண்ணணும்னால் ஒன்று விடாம சொல்லணும். பாகவதம் வியாசாச்சாரியால் பண்ணினதனுடைய நோக்கமே அதுதான். சுகாச்சாரியால் சொல்ல வந்ததனுடைய காரணமே அதுதான். ஏன்னா கிருஷ்ணனோட சரித்திரம் இருக்கே மகாபாரதத்துல இருக்கு, அங்க இன்னும் சில புராணங்கள்ல இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னா, பகவான் பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் துவாரகையில வசிச்சது, பஞ்சபாண்டவர்களுக்கு பகவான் உபகாரம் பண்ணின சரித்திரங்கள்லாம் அதுல விஸ்தாரமா இருக்கு. ஒரு 11 வயசு கோகுலம், மதுரா, கோகுலம், பிருந்தாவனம், மதுரா, அவந்திகா, இந்த 5 இடத்துல பகவான், உஜ்ஜைங்கிற 5 இடத்துல பகவான் சஞ்சாரம் பண்றான். இந்த சரித்திரம் விஸ்தாரமா இல்லை. அதுலேயும் பின்னாடி சில சரித்திரங்கள் விஸ்தாரமா இல்லை. குச்சேல சரித்திரங்கள்லாம் வேற புராணங்கள்ல பார்க்க முடியாது. இது மாதிரி சில சரித்திரங்கள்லாம் இருக்கு. பாரிஜாத ஹரணம் முதலிய சரித்திரங்கள்லாம் விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. தசமஸ்கந்த உத்தரார்த்தத்துல பகவான் துவாரகையில வசிச்சது. அதனால இது அத்தனையும் 90 அத்தியாயம்.
தசமஸ்கந்தம் ரொம்ப பெருசு, 90 அத்தியாயம். அதில் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு 2ஆ பிரியர். பூர்வார்த்தம் முழுக்க பிருந்தாவனம் பரியந்தம் இருந்த லீலை. அதுலேருந்து மதுராவுக்கு ஷிஃப்ட் ஆகி அது அங்கேருந்து அவள் மதுரா மதுராவில் அவனை வதம் பண்ணிட்டு பகவான் துவாரகைக்கு வந்த பரியந்தம் உள்ள லீலை பூர்வார்த்தம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பகவானுடைய கல்யாணத்திலேருந்து ஆரம்பித்து உத்தரார்த்தம் அப்படின்னு அமையற. இது மாதிரி விஸ்தாரமாக சொல்லணும்னு ராஜா வேண்டினதுனால விஸ்தாரமாக சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுகாச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா இந்த சரித்திரம், கிருஷ்ண சரித்திரம் அப்படிங்கிறது இன்னென்னது இன்னென்ன பேருக்கு பிடிக்கும்னு இன்னைக்கு கண்டென்ட் பார்க்குறோம் நாங்கள். அதனால தான் வியூஸோட வித்தியாசம் இருக்கு. இந்த பாகவத புராணம் நான் சொல்கிறேன், கிருஷ்ணலீலை எத்தனை பேர் பாப்பான்னு எடுத்து பாருங்க. 1000 பேர் பாப்பா, 2000 பேர் பாப்பா. ரவா உப்மா பண்ணுறது எப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சொன்னா 10 லட்சம் பேர் பார்ப்போம். 10 லட்சம் தீட்சிதர் சொல்றா அதுவும் ரவா உப்மாவை. அப்ப என்ன ரசனை அப்படிதான், ஜனங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அதான் அவ்வளோதான். அதுக்காக இது ரவா உப்மாவை சொன்னதை 10 லட்சம் பேர் பார்த்தாங்கனால அது ஒசத்தி. இன்னும் பாகவதத்தை சொன்னதை பார்க்கறது குறைச்சதுக்காக இது மட்டம்னா ஆயிடுமா? பெரிய கடைகளில் பார்த்தோம்னா புண்ணாக்க மூளையாக மூட்டை மூட்டையாக கொட்டி வச்சிருப்பான். கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா பழைய காலத்தில் ஏலக்காயை ஒரு டப்பாவில் வச்சிருப்பான். உயர்ந்த பதார்த்தத்தை அவன் பக்கத்தில் வச்சிருப்பான். வேல்யூ குறைச்சலாக உள்ள பதார்த்தம் கடை முழுக்க செதறி கிடைக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி நிரம்ப குவான்டிட்டியில் நிறையா இருக்கிறதுனால ஒசத்தி, இன்னும் குவான்டிட்டியில் அளவு குறைச்சலாக இருக்கிறதுனால மட்டம்னு ஆயிட முடியாது. அது மாதிரி பகவத்குணம் அப்படிங்கிறது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது நிவர்த்த தர்ஷைஹி உபகீயமானாதி பவௌஷதாதி ஸ்ரோத்ர மனோபிராம 3 வகையான ஜனங்களை பிரிக்கலாம். நாங்கள் முக்தர்கள், முமுக்ஷு, விஷய் அப்படின்னு சாஸ்திரம் பிரிக்கிறது. மோட்சத்தை அடைஞ்சவா, ஞானத்தை அடைஞ்சவா மகான்கள், இது ஒரு வகை. இன்னொரு வகை ஞானத்தை அடையணுங்கிற அபேட்சை உள்ளவா. எல்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு, இனிமேல் நம்ம ஞானத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவா. இந்த ரெண்டும் இல்லாமல் விஷயிகள், சௌக்கியமாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பேரம் பேத்தி அடையணும், இதே சுற்றி வரும். பொழுது முடிஞ்சா எந்த கடைக்கு போகலாம், என்ன சாமானை வாங்கலாம், என்ன மாதிரி சம்பாதிக்கலாம், என்ன மாதிரி செலவு பண்ணலாம், எப்படி சமைச்சு சாப்பிடலாம், எப்படி சௌக்கியமாக இருக்கலாம், இதுக்கு விஷயிகள்னு பேர். இது 3 வகையான ஜனங்கள் உலகத்தில். இந்த 3 வகையான ஜனங்களுக்கும் கிருஷ்ண கதை தான் கதி. நிவர்த்த தரிசைகி அப்படின்னா ஞானி, பவௌஷதாதுன்னா முமுட்சுகள், ஸ்ரோத்ர மனோபிராமாதுன்னா விஷயிகள். 3 பேருக்கும் எப்படி பகவத்குணம் தான் கதி அப்படிங்கிறது நாளைக்கு சொல்கிறோம். என்னத்தினால அப்படின்னு, நாளைக்கு ஜென்மாஷ்டமிங்கிறதுனால கிருஷ்ணாவதாரமும் உண்டு. நாளைக்கு வேணால் சாயங்காலம் நம்ம ஒரு 5:30 மணிக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பித்து ஒரு 7 மணிக்கு 7-7:30 மணிக்கு கிருஷ்ணாவதாரம் சொல்லி பூர்த்தி பண்ணி கிருஷ்ணாவதார பாராயணம் பண்ணி அவதார கட்ட பாராயணம் பண்ணிவிட்டு மேலே பகவானுக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்ணுற மாதிரி அவாவா இதுலேயும் கலந்துக்கலாம், அவாவா வாத்துலேயும் பண்ணலாம், நேரையும் பார்க்கலாம். ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இந்த கிருஷ்ணாவதாரம். நேத்தி பரியந்தான் எனக்கு இந்த பிளான் கிடையாது, சப்தாகம் சொல்கிற பிளான் தான் எனக்கு. அது மாமி தான் சொன்னான், அண்ணாவுக்கு ரொம்ப கிருஷ்ண சரித்திரம் தானே பிடிக்கும், கிருஷ்ண சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லுங்களேன் ஒரு வாரம் அப்படின்னு. எனக்கு சரின்னு தான் தோணுது அது. அதனால் கிருஷ்ண லீலை கல்யாணம் பரியந்தம் உள்ள தசமஸ்கந்தம் தான் இந்த ஒரு வார உபன்யாசங்கிறது. அண்ணாவோட கிருபை, குருநாதருடைய கிருபையினால் கோகுலாஷ்டமி, அண்ணா ஜெயந்தி உற்சவம், அண்ணா அந்தர்தான உற்சவம் தினம் இதெல்லாம் சேர்ந்து நடக்கிறது. 31ஆம் தேதி பர்யந்தம், சனிக்கிழமை பர்யந்தம் இது நடக்கிறது. கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம்.
ஆஞ்சநேய மூர்த்திக்கு